Taste the Daily. சரி பிரியா, இப்போ என்னன்னா இயற்கை அப்படி செஞ்சிருச்சு, எங்கனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இப்படி கையை விரிக்கிற காரணம் சொல்ற மனநிலை இருக்குல்ல, எப்படிப்பட்ட மனநிலை திமுகவுடையது இந்த மனநிலை? அதாவது அதிகாரத்தோட உச்சகட்டமான ஒரு ஆணவ போக்கு அப்படிங்கிறத தான் நம்ம முதல்வர் அவர்களிடமே இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது அவர் கொடுக்குற பதிலாக இருக்கட்டும், இப்போது காமாட்சி நாயுடு ஐயா பேசும்போது கொடுத்த பதிலாக இருக்கட்டும், யார் பார்த்துக்கணும்னா மக்களே பார்த்துக்கணும்னு சொன்னார் பாருங்க. ரொம்ப அருமையான பதில் அது. உண்மையாகவே இவ்வளோ மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சதுக்கு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய பரிசாக மக்கள் கருதுவாங்க. கண்டிப்பாகவே என்னங்க நீங்கள் நம்ம இவ்வளவு கேட்குறோம், அணையை திறந்து விடுறதுக்கு முன்னதாக அங்கே ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களே நீங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றீர்களா? ஏன்னா இது வெள்ளம் வந்த பிறகு அங்கே தப்பிக்க முடியாமல் தவிச்சு போய் நின்று எங்கே போக முடியும், என்ன பண்ண முடியும்? உடைமைகளை இழந்துட்டாங்க. அவர்களுடைய உடைமைகள் எல்லாம் இழந்து நின்றுகிட்டு இருக்க கதியில் நீங்கள் என்ன செய்து, என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும் போது சம்பந்தமே இல்லாத பதில். இது இயற்கை, இது மழை தான் பெய்யும், வெள்ளம் தான் வரும், நாம தான் பார்த்துக்கணும் இப்படிங்கிற ஒரு ஆணவமான பதில சொல்றதுக்காகவா நீங்க ஆட்சியில் இருக்கீங்க? என்ன ஒரு லாஜிக்கோடனாவது பேசணும்ல, ஒரு சின்ன லாஜிக். இதே நீங்க கஜா புயல் பத்தி பேசினப்ப நானும் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவள் தான். கஜா புயல் வந்த போது அடுத்த நாளே நாங்க எங்களுடைய மாவட்டத்துக்கு நேர்ல சென்றுட்டோம். நான் தங்கியிருந்த இடத்திலேயே தான் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் தங்கியிருந்தாங்க. இது நான் உண்மையான சம்பவத்தை பதிவு செய்ய விரும்புறேன். முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள், முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் உள்ளிட்ட மிகப்பெரிய டீம் அங்கேயே தங்கிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு மேல அங்க தங்கி எந்தெந்த பகுதியில மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நேரடியாக, ஆனா இவங்க குறிப்பிட்டது போல அந்த மாவட்டத்தோட அமைச்சர் பார்த்துக்குவாரு அப்படின்னு அவங்க இல்லை. அப்படி பிரிச்சு பார்க்கல. நீங்க குறிப்பிடுவது போல சென்னை மட்டும்தான் எங்களுக்கு, சென்னையில நாங்க போட்டோ எடுத்து போட்டு இங்க விளம்பரம் தேடி ஐடி மூலமா நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா போதும்னு நினைக்கிற திமுக அரசு அவர்கள் இல்லை. அந்த இடத்துல களத்துல நானும் சென்று அவர்களை சந்தித்து எங்கள் பகுதி, எங்களோட ஊர்ல என்னென்ன பிரச்சனை, வேதாரண்யமா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், விழுந்த மாவடி என்கிற கிராமமாக இருக்கட்டும், இங்க எல்லாம் என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத நேரடியாக நானே போய் சொன்னதும் சம்பவம் நடந்திருக்கு. இதை நான் உண்மையாகவே ஒரு பெருமையாவும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அரசால இயங்க முடியும். உதயகுமார் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் திரு உதயகுமார் அவர்களை நானே விவாதத்துல பாராட்டி பேசியிருக்கேன். நீங்க தான் அந்த நிகழ்ச்சியில இருந்தீங்களான்னு தெரியல, உங்களை சந்திச்சப்ப கூட நினைவு இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டது தெரிஞ்சிச்சு களத்துல. ஆனால் நீங்க எப்படி செயல்படுறீங்க? உங்கள்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாண்ட் இருக்கா? மக்களுக்கும் திமுக அரசு மக்களுக்காக களத்துல இருக்காங்க, இந்த மழை பணிக்காக இருக்காங்க, இந்த வெள்ளத்துக்காக இருக்காங்கிற ஒரு சின்ன பிணைப்பு கூட இல்ல. ஏன் அந்த பிணைப்பு மக்களோடு இல்லாம போச்சு திமுகவுக்கு? என்ன காரணம்? அந்த பிணைப்பு அவர்களுக்கு குடும்ப பிணைப்பாக மட்டுமே இருப்பதனால அவர்களால மக்கள் மத்தியில ஏற்படுத்த முடியல. எவ்வளவோ முயற்சி செய்து ஏதோ அவங்க நாடகம்லாம் நடிச்சாலும் கூட மக்களுக்கு அந்த எண்ணமே தோன்றல. இவங்க நமக்காக இவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னோ அல்லது செஞ்சிருவாங்கன்னோ, நம்மளை பாதுகாத்தணும் அரசாங்கம்ங்கிற ஒரு நம்பிக்கையை கூட ஒரு சிறிதளவு கூட கொடுக்க இயலாத அரசு தான் இந்த. ஆனா மக்கள் நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. அதனாலதான் 40 சீட் எங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு முதலமைச்சர் எங்க போனாலும் பேசுறாரு. நீங்க 2000 அடுத்த எலெக்ஷனை பத்தி நம்ம பேசுவோம். 2026 பற்றி இனிமே பேச தொடங்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தான், அத மக்களே சொல்றாங்க, நான் சொல்லல. நடந்து முடிஞ்சதெல்லாம் இருக்கட்டுங்க, இனிமேல் வரக்கூடிய எலெக்ஷன்ல பாத்துக்கலாங்கிறாங்க. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இந்த மாதிரி செய்யூருக்கும் வெள்ளிப்பாக்கத்துக்கும் இடையில ஒரு கால்வாய் அமைக்கிறாங்க. 1,55,00,000 ரூபாய்க்கு ஒரு கால்வாய் அமைச்சிருக்காங்க. அப்பவே அந்த விவசாய பகுதி மக்கள் சொல்லியிருக்காங்க, இங்க நீங்க பாலம் அமைத்து இந்த கால்வாயை நீங்க சீரமைச்சீங்கன்னா தான் அது சரியா இருக்கும், இல்லைன்னா எப்படி மழை வந்தாலும் அது வீணா போயிடும் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த அமௌண்ட் ஒதுக்கி அங்க அவங்க ஊழல் செய்வதற்காகத்தான் இந்த திட்டத்தை செய்யறாங்களே தவிர, அப்படி உண்மையாகவே அவங்க மக்களுக்காக செஞ்சிருந்தா பாலம் அமைச்சு செஞ்சிருக்கணும். இன்னைக்கு மழை பெஞ்ச உடனே அது உடைச்சு திறந்துட்டு அந்த சாலையே துண்டித மாநில நெடுஞ்சாலையே உடைஞ்சிட்டு. இது எதுக்கு? இது யாரோட பணம்? இந்த 1,55,00,000 யாருடைய பணம்? மக்களுடைய வரிப்பணம் தானே. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளிலுமே, கிருஷ்ணகிரியா இருக்கட்டும், தர்மபுரியா இருக்கட்டும், விழுப்புரமா இருக்கட்டும், இந்த திருக்கோயிலூர் பகுதியா இருக்கட்டும், இந்த மாமல்லபுரம் சுற்றியுமே எல்லா இடமுமே பாதிக்கப்பட்டிருக்குதான். இப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க நிவாரணமாக என்ன அறிவிச்சிருக்கீங்க? இதுவரைக்கும் அறிவிச்சிருக்காங்களா ஒரு சிறப்பான? இன்னும் இல்ல. இதே பாண்டிச்சேரியில சேதங்களை எல்லாம் பார்வையிட்டு அத கணக்கீடு பண்ணி தானே அதுக்கான அங்க ஒரு இடத்துலங்க விவசாயிகளுக்காக நீங்க உடனடியாக அறிவிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 70 நாள் 90 நாளைக்கு மேல உள்ள பயிரெல்லாம் அழிஞ்சு போயிட்டு அப்படிங்கும் போது அந்த இடத்துல நொந்து போய் உட்கார்ந்து இருக்க விவசாயியோட வலி கண்டிப்பா இந்த திமுகவுக்கு தெரியறதே இல்லை.
நான் தொடர்ச்சியாக சொல்றேன். விவசாயிகள்னாலே இந்த அரசு ரொம்ப ஏதோ மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளுடைய வலியும் வேதனையும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு இன்னல் வருதுங்கும் போதே அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலுக்காக ஆகுது. இப்ப பாண்டிச்சேரியில வந்து ஒரு ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கு. நீங்க இது மாதிரி ஒன்றை அறிவிக்கணும். அது அவர்களுக்கு ஒரு தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டவர்களும் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அதை தவறிட்டாங்க. அதைத்தான் நான் முன்பு குறிப்பிட்டேன். உண்மையாகவே மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்தா அந்த பிணைப்பு சரி, மற்றதை விடுங்க. மற்றது சேதமடைந்ததை பார்வையிட்டு நீங்க சொன்னது போலவே எத்தனை குடிசைகள், எத்தனை வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை மாடுகள், கன்றுகள், அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்து இவங்களுக்கு எல்லாம் அறிவிக்கிறது கூட நீங்க டிலே பண்ணலாம். ஆனா விவசாயிகளுக்கு நீங்க அறிவிக்கிறதுல டிலேயே பண்ண வேணாம். உங்கள் பகுதியில இந்த அளவுக்கு மழை பெய்து நீங்க வந்து பயிர் நாசமாயிட்டுன்னு கவலைப்படாதீங்க. இது வந்து ஒரு தாயுள்ளத்தோட செய்யக்கூடிய விஷயம் அல்லவா? இதை முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மிக சிறப்பாக செஞ்சார். இதுல எந்த இடத்திலுமே ஒரு இடத்துல கூட விவசாயிகளை தான் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கானவற்றை எல்லாவற்றையுமே செய்தாங்க. சரி, இந்த இடத்துல யார் வந்து இந்த பாதிப்புகளுக்கு பொறுப்பேற்கணும்? நீர்வளத்துறை அமைச்சரா இல்ல பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர்? ஏன்னா முன்னாடியே அவர் அங்க போயிருக்கணும், எல்லாத்தையும் பார்த்திருக்கணும், எல்லாத்தையும் முன்னேற்பாடு பண்ணிருக்கணும். அவரா இல்ல எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்காக முதலமைச்சருக்கு கூடவே இருக்கிறதுக்காக ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்காங்க துணை முதலமைச்சரா, இல்ல இதெல்லாம் கவனிக்க தவறுனது முதலமைச்சரா? யார் இதுக்கு உண்மையாலுமே உச்சபட்ச பொறுப்பேற்கணும்? இல்ல, உச்சபட்ச பொறுப்புன்னா அது முதல்வர் அவர்கள் தான் எடுத்துக்கணும். உச்சபட்ச பொறுப்பு நீங்க குறிப்பிட்டது போல துறைவாரியான அமைச்சர்கள் அவர்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யல அப்படிங்கறதுனால அவர்களுக்கும் முக்கியமான இடம் இருக்கு. இந்த தவறு நடந்திருக்கு, மக்கள் வந்து அவஸ்தைப்பட்டு இருக்காங்க, பல ஆயிரக்கணக்கான கோடி, அதை நம்ம கணக்கிட முடியாது, மக்களோட இழப்பு நம்ம இன்னும் கணக்கிட முடியல, இழந்திருக்காங்க. அப்படிங்கும் போது இதற்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சரும் காரணம். நீங்க குறிப்பிட்டது போல பேரிடர் அவர்களுக்கெல்லாம் ஒரு அலர்ட் இருக்கணும்னா அது முதல்வருக்கு ஒரு பயம் வந்திருக்கணும். முதல்வர் வந்து அவர்கள்ட்ட சொல்லிருக்கணும், இவர் நீங்க இவ்வளவு சுறுசுறுப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் வரலையோ, ஆமா நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும் களத்துல அப்படிங்கறத முதல்வர் தான் வந்து தூண்டி விட்டுருக்கணும். முதல்வரை என்ன பண்றாரு? முதல்வரை தூண்டி விடவே 4 பேர் தேவைப்படுது. எந்த இடத்துல என்ன நடக்குது? நீங்க குறிப்பிட்டது போல அந்த அணையோட கொள்ளளவு என்ன, அது எவ்வளவு கொள்ளும்ங்கிறது கூட முதல்வருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விருப்பப்படல அவரு. நீங்க பாக்காதீங்க ஐயா, நான் உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வேதனைப்பட்டு நடு ரோட்ல நின்றுட்டு மக்கள் அவதிப்பட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அது பண்ணிக்கிட்டு ஒரு சாலையில நின்றுட்டு இருக்காங்கன்னா அவங்களோட வலியும் வேதனையும் பசியும் கொடுமையும் உடை இல்லாம உணவு இல்லாம நிக்கிறதும் அவர்களுக்கு தானே தெரியும். நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு அது அப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்கும் நீங்க பேசுவீங்க. ஆனா இதே இடர் நடந்தப்ப, இதே கஜா புயலப்ப கண்ணால பார்த்தோம். ஒரே நாள வித்தின் a டேக்குள்ள அவர்களுக்கு என்ன தேவை, உடனடியாக தார்பாயா, உடனே தண்ணீர் வசதி வேணுமா, பைப்பை போடுங்க, என்னென்ன வசதி வேண்டும் என்பதை லிஸ்ட் அவுட் எடுத்து எங்களை போன்றோர் சொல்வதையும் கேட்டு அதை லிஸ்ட்ல ஏத்தி அந்த ஸ்பாட்லயே அதை நிறைவேற்றின அதிமுக அரசை பார்த்து நான் வியந்தேன். இந்த மாதிரி அலட்சிய போக்கோட மக்களை பற்றி கவலை கொள்ளாம ஒரு நிகழ்வு நடந்து முடிந்த பிறகு, அதுவும் வந்து இப்ப திருவண்ணாமலை சம்பவம்லாம் சொல்றோம் பாருங்க, வைத்தறிச்சலா இருக்கு. இன்னுமே நீங்க உங்களால மீட்டு எடுக்கிறதுக்கு இத்தனை மணி நேரம் தேவைப்படுகிறது. இன்னும் என்னன்னா அந்த 4-5 மாவட்டங்கள்ல இன்னுமே வெள்ளம் வடியல, வீட்டுல சாப்பாடு கூட கிடைக்காம மொட்டை மாடிக்கு வந்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. குடிசையில் இருக்கிற மக்களுடைய நிலை என்னன்னு கூட தெரியல. அந்த மக்களுக்கெல்லாம் தண்ணி, சாப்பாடு, இந்த மாதிரியான நிவாரணங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறதுக்காக இந்த அரசு ஏதாவது பண்றாங்களா? இது எனக்கு தெரிஞ்ச அவர்கள் துரிதமாக செயல்படுவது போல இல்ல. அதைத்தான் நான் குறிப்பிடுறேன். இந்த நிகழ்ச்சியில நாம பேசுறோம்னா எதுக்கு பேசுறோம்னா, இது மாதிரி அவஸ்தைக்கு உள்ளாக்குன மக்களுக்காக நீங்க துரிதமா செயல்படுங்கிறதுக்காக தான். உங்க மேல எங்களுக்கு கோபம் இருக்கு, அந்த கோபத்தை வந்து நாங்க மக்களுக்காக வெளிப்படுத்துறோங்கிறத கூட புரியாத அளவுக்கு நீங்க இருக்கீங்க. இதை நீங்க அரசியலா பாக்குறீங்க. ஆகா இவங்க எல்லாம் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள். நீங்க எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை அவருடைய தார்மீக கடமை, ஒரு அரசை பற்றி சொல்வது தார்மீக கடமை, அதை கூட மதிக்கிறது இல்லை அப்படின்னு பேசுற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலோடைய செயல்படுற முதல்வருக்கு இந்த மக்களுடைய வலியும் வேதனையும் புரியல. ஏன் மக்களுடைய வலியும் வேதனையும் இந்த அரசுக்கு புரியல? அதெல்லாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற தொடர்பாக இன்னும் விரிவாக விவாதிக்கலாம். புயல் அலர்ட் கொடுத்த பகுதியில கூடங்க மக்கள் மீது பற்றற்ற அரசுங்கிறதுக்காக சொல்றேன், புயல் அலர்ட் கொடுத்த பகுதியில மக்கள்லாம் வெளியே வராதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஆனா மக்கள் வெளியே வராதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவங்க டாஸ்மாக் கடைகளை மட்டும் மூடல. இது ஒண்ணு பத்தாதா? நாம பாக்குறோம் அங்க மழையிலையும் தண்ணிலையும் நின்றுகிட்டு 2 அடி நின்றாலுமே அதுல நீஞ்சிக்கிட்டு போய் டாஸ்மாக் கடைக்கு செல்றவங்களையும் பார்த்தோம். இந்த அடிப்படையாக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன நோக்கம் வந்து அந்த கடையில ஃபர்ஸ்ட் மூடணும். முதல்ல மூட வேண்டியது அரசு நடத்தக்கூடிய பகுதியை மூடிட்டு தானே நீங்க வெளியில வராதீங்கன்னு சொல்லணும். அப்ப வெளியில வாங்க, வெளியில வந்தீங்கன்னா டாஸ்மாக் கடைக்கு மட்டும் வாங்க.
இதுதான் மறைமுகமான தகவலாக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை, அரசோட ஆணை. அப்புறம் மோட்டார் பம்பை வச்சு உறிஞ்சோம், மோட்டார் பம்ப் நீங்க மழைநீர் வடிகாலுக்கு 4000 கோடி செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்க கேள்விப்பட்டோமே. அதை பற்றி எல்லாம் பேசாம நாங்க வேகமா மோட்டார். இப்ப வேற நீங்க அந்த 4000 கோடி ஞாபகப்படுத்திட்டீங்களா? இனி அடுத்தது வட மாவட்டங்களில் எல்லாம் மழைநீர் வடிகால்னு சொல்லி இன்னொரு 40,000 கோடியை கூட பிளான் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு அது கடவுளுக்கே அடுக்காதுங்க. உண்மையாகவே சொல்றேன். நீங்க இன்னைக்கு இந்த மோட்டாரை வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க ஒரு இடத்துல இந்த திட்டத்தை நாங்க சிறப்பாக நடத்தி முடிச்சு அது வந்து இங்க பாருங்க மழை தண்ணி நிக்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல. அவரோட பதில் என்னவா இருக்கு? பதில் மழை அதிகமா பெய்யுது. அடக்கடவுளே, மழை அதிகமாக பெய்யும் போது வடிகால் திட்டம் செயல்படுத்தப்படணுங்கிறதுக்காக தானே திட்டமே கொண்டு வந்தீங்க. ஆனா அதை செய்யல அப்படிங்கும் போது ஊழல் செய்வதற்காக இந்த இயற்கையை பயன்படுத்தாம மக்களுடைய வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இப்ப டிசம்பர்லயும் மழை நிறைய பெய்யும் சொல்றாங்க. அதனால தயவு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியா செய்து மக்களை பாதுகாக்கணும்னு நான் நன்றி.